இறைவனை அடைய குரு வேணும்னு சொன்னீங்க ஐயா. குரு எப்படி நமக்கு இறைவனை அடைய வழிகாட்டுவார்? குரு என்பவர் யார்? இந்த உலகத்துக்கு முதல் குரு இறைவன், ஆதி குரு தட்சிணாமூர்த்தியா உலகத்துக்கு உபதேசம் பண்ணதுதான். இப்ப இறைவனே குருவா வந்து உபதேசம் பண்ணாதுதான். நம்ம ஆன்மாவா உயிரா இருக்கிறதே இறைவன் தான். குருவா இருக்கிறதும் அவர் தான். இறைவன் நம்ம தலைக்கு உள்ள உயிரா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு. அந்த ஒளி வெளிப்படக்கூடிய இடம் இரண்டு கண்கள். இரண்டு கண்கள்ல தான் உயிரா இருக்கிற இறைவனை நாம தெரிஞ்சுக்கணும். கண் மணில துளங்கக்கூடிய அந்த உயிர் ஒளியை அவர் நமக்கு தொட்டு உணர்த்தி காட்டணும். தொட்டு உணர்த்தி காட்டாம இறைவனை உணர முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அவர் எப்படி தொட்டு காட்டணும் அப்படின்னா, அவருடைய ஆன்ம ஒளி, உயிர் ஒளியை கொண்டு கண்ணில் இருக்கிற ஒளி பெருக்கி அந்த ஒளியை கொண்டுதான் சீடனுடைய கண்ணில் இருக்கிற ஒளியை தூண்டுதல் கொடுக்கணும். அது போல தூண்டுதல் கொடுக்கும் போதுதான் நாம நம்ம உயிரை, இறைவனை நினைக்க முடியும், உணர முடியும். அப்ப இறைவனை நாம நினைக்கிறோம் அப்படின்னாலே நாம நினைக்க முடியாது. நாம மனசை கொண்டு நினைக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம், ஒரு செகண்ட் 2 செகண்ட் நினைக்கலாம். நம்ம மனசு ஒரு இடத்துல இருக்காது, ஓடி போயிடும். அப்ப அந்த மனசை இறைவன்ட்ட நிறுத்த வைக்கிறவர் தான் குரு. அததான் வள்ளல் பெருமான் அழகா சொல்லிப்பார். மனதை செலுத்துதற்கு ஒரு சூழ்ச்சி அறியாது உழன்றேனே, சூழ்ச்சி அறிவிது அப்படின்னு. அந்த சூழ்ச்சி வந்து குரு நெறிக்கே என்னை கூட்டி வித்தது கூறு அறிதாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த சூழ்ச்சி அப்படின்னாக்க உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, கை பெருவரில் நினைக்கணும் அப்படின்னா மனசு வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கூட நினைக்காது, ஓடி போயிடும். அதே அந்த கை பெருவரில் நினைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஊசி எடுத்து லேசா குத்தி பார்த்தாங்க அந்த வலி உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம மனசு வந்து கை பெருவரில் தான் நினைக்கும். அதே போல நம்ம கண் மணில துளங்கக்கூடிய அந்த உயிரா இருக்கிற இறைவனை நினைக்கணும்னா அங்க ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு கொடுக்கிறவர் தான் குரு. அவரு உணர்வு எப்படி கொடுப்பாருன்னா, அவருடைய உயிர் ஒளியை கொண்டுதான், அவருடைய கண்ணில் இருக்கிற உயிர் ஒளியை கொண்டுதான் இந்த கண்ணில் இருக்கிற ஒளியை தூண்ட முடியும். இதுக்கு இன்னும் நல்ல ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, வள்ளல் பெருமான் வந்து கண்ணாடி குண்டு விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த கண்ணாடி குண்டு விளக்கு ஏத்தி நம்ம வழிபாடு பண்ற முறைகளை பாத்தீங்கன்னா, தினந்தோறும் காலையில விளக்க திறப்போம், உள்ள எண்ணெய் ஊத்துவோம், திரியை தூண்டி விடுவோம், மறுபடியும் பத்த வைப்போம், அது பாட்டு விளக்கு எரிஞ்சு. அந்த விளக்கு வந்து தடைபடாம இருக்கணும்னா எண்ணெய் ஊத்தணும், திரியை தூண்டணும், இது போல நாம திறக்கணும், எண்ணெய் ஊத்தணும், தூண்டுதல், இது கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த விளக்கு வந்து தடைபடாம எரிஞ்சுக்கிட்டு. அதே போல நாமும் நமக்குள்ள எரியிற அந்த ஜோதியா இருக்கிற அந்த எரியக்கூடிய அந்த ஆன்ம ஒளிய கண்மணியில கண்ணை திறக்கணும். குரு மூலம் அதை தான் தீட்சை பெறணும். அந்த தீட்சையின் மூலம் அதுதான் கண்மணியில அந்த உணர்வு. வெளியில புறத்துல இருக்கிற விளக்க ஒரு குச்சை வச்சு தூண்டுதல் கொடுக்குற மாதிரி இங்க நம்ம கண்ணில் இருக்கிற ஒளியை குச்சை வச்சு தூண்டுதல் கொடுக்க முடியாது. அங்க குரு கண்ணில் இருக்கிற ஒளியை கொண்டுதான் இங்க தூண்டுதல் கொடுக்க முடியும். அந்த தூண்டுதல் மூலம் உணர்தல், அந்த உணர்வு மூலம் தான் நாம இறைவனை நினைக்க முடியும். மனம் அடங்கும் ஓர் இடம் தனில் இருந்தறியேன். நம்ம மனம் எங்க அடங்கணும்? இறைவன் திருவடியில தான் அடங்கணும். அப்ப இறைவன் திருவடி அப்படின்னா நம்ம 2 கண்கள்ல துளங்கக்கூடிய நம்முடைய உயிர் ஒளி தான். நம்ம மனம் அங்க அந்த உணர்வுல குரு கொடுத்த அந்த தீட்சை உணர்வின் மூலம் நிறுத்தி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து இது போல் நம் பலகால் இருந்து தவம் செய்ய செய்ய நம் மனம் வினையற்று அடங்கிவிடும். இது குரு இல்லாமல் சாத்தியம் கிடையாது. குரு வந்து தொட்டு உணர்த்தி காட்டினால் மட்டும்தான் இது நாம இறைவனை நினைக்கவோ உணரவோ வினை திரை நீங்கி இறைவனை அடையிறதுக்கு ஒரே வழி குரு அருள் தான். அப்ப குருவில்லா வித்தை வாழன்னு சொல்லி, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. தொட்டு காட்டுதல் அப்படின்னாக்கா நம்ம உடம்பால கிடையாது. ஒரு ஆன்ம ஒளியை இன்னொரு ஆன்ம ஒளியை கொண்டு கண்ணில் துளங்கக்கூடிய அந்த உயிர் ஒளியை குருவாகப்பட்டவர் சீடனுடைய கண்ணில் அதை தொட்டு உணர்த்தி தூண்டி விடுதல் தான் தீட்சை. இதை செய்பவர் தான் குரு, இதை சொல்லிக் கொடுப்பவர் தான் குரு.